வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இது சாதகமா இருக்குதா அல்லது பாதகமா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட ஒரு சவாலா இருந்தாலும் சந்திக்கக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க. உலகத்திலேயே தூங்காத ஒரு ஜீவன் என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, தூங்காத ஜீவன் வந்து மீன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன ராசிக்காரங்க எப்பயுமே இளரத்தம் மாதிரி, அதாவது செயல்பாடு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பிடிவாதங்களும் கோபங்களும் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஏன்னா என்ன, அவசர புத்தி மாதிரி செஞ்சிருவோம், பின்னாலே வருத்தப்படுவோம். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்களோ தன்னோட முன்னோர்களோ எது சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதல் விட்டு போயிட்டே இருப்போம். எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலை பாரு அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு 2.5 வருட காலமாவே அவ்வளவு போராட்டம். ஏன்னா 2.5 வருடமாவே உங்களுக்கு விரையச்சனி, கண்டதும் தெண்டம் மண்ணி, கைப்பொருள் விரைய மண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2.5 வருஷமா விரையச்சனியில அனுபவிச்சிங்க. இந்த உடைய மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சாளர் பார்த்தீங்களா, அப்பதான் உங்களுக்கு விரைச்சனின்றது முடிஞ்சு இப்ப ஜென்மச்சனின்றது ஸ்டார்ட் ஆயிருக்குது. இன்னும் 2.5 வருஷத்துக்கு இந்த ஜென்மச்சனி உண்டு. அப்படி இந்த ஜென்மச்சனி இருக்கிறதுனால இந்த சனி பெயர்ச்சி 100க்கு 99% உங்களுக்கு இந்த அதாவது சனி பெயர்ச்சி நல்லா இல்லை. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாரு சொன்னாலுமே நீங்க நம்ப வேண்டியது இல்லை. ஏன்னா சனி பெயர்ச்சி ஜென்மச்சனி எப்படி நல்லது கொடுப்பான்? கொடுக்க மாட்டாரு. சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குன்றது, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறாரு. சுகஸ்தான குருவா வராரு. அப்ப அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா அவரு மட்டும்தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65% உங்களுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. சுகஸ்தான குருவா போறதுனால கண்டிப்பா இந்த வீட்டுல கஷ்டம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இது குழப்பம் ஓரளவுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது கடன் இருக்கும், அதாவது நிம்மதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனா குழப்பம் ஒரு வகையில போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா கரெக்டா நம்ம குடும்ப தேவைக்கு வேண்டி உழைக்கணுமே. நாம் ஒரு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்போம். அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்போம். மொத்தத்துல நீங்க எப்படின்னா மதுன மேல இருக்கிற போன மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும்ன்ற இடத்துல இப்ப இருக்கிற ராசி எந்த ராசின்னா உங்க ராசி மீன ராசி தான். கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்கனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஏன்னா இதுல ஏன் சொல்றேன்னா, சனி பயிற்சி ஒரு பக்கம்ன்றது சரியில்லைன்னு மட்டும் இல்லை, ராகு கேது பயிற்சியுமே சரியில்லை. ஏன்னா ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1ஆம் இடத்துல உங்க ராசியில வந்து ஜென்மச்சனியா இருந்து வந்தவர் இப்ப 12ஆம் இடத்துக்கு விரைய சனியா அதாவது விரைய ராகுவா போறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு முன்னாடி ஜென்ம ராகுவா இருந்தவர் இப்ப விரைய ராகுவா வராரு. அப்ப விரயஸ்தானத்துல போய் ராகு உட்காந்து என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு வகையில விரய மன்றத்தான் பார்ப்போம். அப்ப நாம என்ன பண்ணணும்? புத்திசாலியா இருந்தா கடனை உடனே பட்டாவது, கல்யாணமா, வீடு வாசல் கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, கிரையம் பண்றது, சுப விசேஷங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது அசையா சொத்துக்கள் இதுல போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ராகுக்கே வந்து விரைய ராகுல நம்ம பெருசா விரயத்தை கொடுக்க மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து நமக்கு நஷ்டத்தை கொடுத்துருவான். நம்ம கையில ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுப்பான், ஆசை காட்டிடுவான். அது கொண்டு போய் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் நம்ம நஷ்டம் ஆகும்போது நமக்கு வந்து இருக்கிறது சேர்த்து அதுல போயிடும். அதனால என்னன்னா அசையா சொத்துக்கள் பண்ணுங்க, அசைய சொத்துக்கள் மட்டும் வேண்டாம். ஒரு உதாரணம், ஒரு நகையே எடுக்கிறீங்க, ஒரு நகை கோல்டே எடுக்கிறீங்க. இப்ப எடுத்தீங்க அப்படின்னா கோல்டு எடுத்த ரேட் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குது, பரவாயில்ல எடுத்தீங்கன்னா, ஆனா அது நம்ம அந்த ராகு விரைராக மாறுறதுக்குள்ளார ஒன்னு அது அடமானம் வச்சு விடுவாரு, இல்ல வித்து விடுவீங்க. அதனால மண்ணு மனை போடுங்க, இடம் வாங்கி போடுங்க, கிரையும் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது முதலிட மிச்சமாகும். ஏன்னா விரைய ராகு
நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுத்துருவார் ஒண்ணு. அதே மாதிரி கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற கேது 6ஆம் இடத்துக்கு வராரு. ரோகஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால கிட்டத்தட்ட மன உளைச்சல் அதிகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் அதிகமா இருக்கும். குறிப்பா தாய் தந்தைகளுக்குள்ளார போராட்டம் அதிகமா இருக்கும். ஜாதகர் சொல்றது அம்மா கேட்காது, அம்மா சொல்றது அப்பா கேட்க மாட்டார், அப்பா சொல்றது மனைவி கேட்காது. குடும்பத்துக்குள்ளாரையும் ஒரு ஆராட்டம் போராட்டம். மொத்தத்தில் என்னன்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரிதான் இருக்கும். இப்ப விரைய ராகு ரோகஸ்தானத்துல கேது வர்றதுனால இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. சனி பயிற்சி நல்லா இல்லை. குரு பயிற்சி மட்டும்தான் ஒரு 70% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு. அந்த குரு பகவான் 3ஆம் இட தைரியஸ்தானத்துல இருந்து இப்ப சுகஸ்தானத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்துல நீங்க இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களா, தொழில் மாறணும்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாங்க. மாத்திக்கிறது நல்லதுதான். ஏன்னா குருவுடைய காலகட்டத்துல இடம் மாறுறதோ தொழில் மாறுறதோ வீடு மாறுறதோ இதெல்லாமே உங்களுக்கு மன அமைதி கொடுக்கும். இது ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு 2வது வீட்டுல தான், அதாவதுன்றது வந்து சூரியன் இருக்கிறாரு. அந்த சூரியன் பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது குடும்பத்துக்குள்ளார, இப்போ ஒரு உதாரணம், தந்தையும் ஜாதகரும் ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா அது குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நிலைமை தான். உங்க வருமானம் நல்லா இருந்தா அவர் வருமானம் உங்க பட்டு போகும். அவர் வருமானம் நல்லா இருந்தா உங்களுக்கு வருமானம் கண்டிப்பா இருக்காது. இதுல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வருமானம் நல்லா இருக்கும். ஏன்னா தந்தைக்கும் ஜாதகருக்கும் கண்டிப்பா கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் மனசங்கடங்கள். ஏன்னா 6ஆம் இட ரோகஸ்தானத்தை கூடிய அதிபதி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மன தேவையில்லாத குழப்பங்கள், மன சங்கடங்களை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 2 மாச காலமாவே புதன் பகவான் வந்து உங்க ராசியில வந்து உட்காந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சதுனால நிறைய மைண்ட் வந்து தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துட்டாரு. எல்லாமே நம்மளால சாதிக்க முடியுமா, நம்மளால முதல்ல வாழ முடியுமா, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா, இல்ல நம்ம வந்து கடனை கட்ட முடியுமா, 10 பேருக்கு முன்னாடி நல்லா கௌரவமா. ஏன்னா புதன் தான் யோசிக்கிறவர். அதுக்குதான் புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்றோம். அந்த புதன் பகவானே வந்து உங்க வீட்டுல நீச்சம் அடைகிறத உங்க வீட்டுல மட்டும்தான். அப்போ உங்க வீட்டுல வந்து புதன் நீச்சமானதுனால நிறைய, அதாவது மனசுல கவலை, வெளியில காட்டிக்க முடியாத அளவுக்கு குழப்பம், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மாறப்போகுது. ஏன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மே மாசம் 7ஆம் தேதி புதன் பகவான் மேசராசிக்கு போறாரு. அப்ப மேசராசிக்கு போகும்போது அந்த சூரியனோட வந்து இந்த உடைய புதன் சேரும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. அந்த ஏற்படும் போது உங்களுக்கு விவசாயத்தை நம்பி இருக்கிறீங்களா, உங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்தமா வண்டி வாகனம் போட்டிருக்கிறீங்களா, சொந்த வண்டி வாகனத்தை வச்சு நீங்க வந்து கட்டாந்தர தொழில் செய்துட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு வண்டி வாகனம்ன்றது கண்டிப்பா ஒரு சில நஷ்டங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத போகும். நீங்க பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தொழிலுக்கு வரவங்க வரமாட்டாங்க, அவங்க முதலாளியே நீங்க லேபரா தான் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தாழ்ந்து போங்க, அது உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சரியில்லை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த சூரியன் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமாய் தான் இருப்பாரு. அது உங்களுக்கு நல்லதுதான். ஆனா 3ஆம் இடத்துல இருந்து, அதாவது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல போய் அவர் வந்து சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். அப்ப நீங்க போக வேண்டிய ஆலயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியா இருக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு திருப்பம் நடக்கும். நவகிரகத்தை சுத்துங்க, சனி பகவானுக்கு எல் தீபம் வாங்கி விளக்க பொறுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க, எச்சு போடாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு திருப்பம் நடக்கும். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து அனுபவிச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய அதாவது காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.